ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியிலேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரூபாய் 4000 ரூபாய் வந்து 4 ஆண்டுகளில் 5000 ரூபாயாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4000 ரூபாய் வந்து 5000 ரூபாயாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 4000 ரூபாய் அப்படின்றது தான் அசல். ஆனால் P = 4000 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஆண்டுகள்னால் 4 ஆண்டுகள். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 அப்படின்னு போட்டிருக்கோம். மொத்தமாக என்னென்னா 5000 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அமௌண்ட் = 5000 அப்படின்னு எடுத்து நான் எழுதியிருக்கேன். சரியா? கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். தனி வட்டி தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் வந்து இந்த ஃபார்முலாலே போட்டு போடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா தனி வட்டி ஃபார்முலா என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = P × N × R/100. சரியா? இப்போ வந்து R வந்து இந்த ஃபார்முலா வச்சே நம்ம R என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து R கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மள்ட்ட மொத்த தொகை எவ்வளோ அப்படின்ற காசு இருக்குது 5000. அசலாக எவ்வளோ போட்டோம் அப்படின்னா 4000 இருக்குது. அப்போனா வட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட்ஸ் = மொத்த தொகை, நம்மளுக்கு கிடைக்கிற மொத்த தொகை = P என்னென்னா அசல் ப்ளஸ் நம்ம கொடுக்குற வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A - P மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே அது மாதிரி பண்ணிங்கன்னா 5000லேருந்து 4000 மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாய் அப்படின்றது தான் இங்கே வட்டி. சரி, இந்த சம்மில் போடும் பாருங்கள். SI = என்ன போடலாம் அப்படின்னா 1000 ரூபாய் = P வந்து 4000 × N வந்து 4 × R என்னன்னு தெரியாது /100. சரியா? அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா 1000 = 4000 × N × R/100 இதான் நம்ம போட்டிருந்தோம். இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0வை கேன்சல் பண்ணிடுறோம். R = என்ன வரும்னா நேராக என்னென்னா 1000 இருக்குது. கீழே //ல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த 40 4 கீழே போயிடும். 40 × 4 கீழே போயிடும் நம்மளுக்கு. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R = 1000/160 அப்படின்னு இருக்கும். ஓகே, 0க்கும் 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 100 16 எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 4ஆல் பண்ணால் 25 வரும். இதை 4ஆல் பண்ணால் 4 அப்படின்னு வரும். 25 4 பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சடு நம்பரில் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். 25/4 25ல் 4 எத்தனை டைம் வரும்னா 6 டைம் வரும். 24 மிச்சம் 1 இருக்கும். ஸோ = 6 1/4 அப்படின்றது தான் ஆன்சர். நம்ம மேலே போடுறோம்ல ஈவு குவாஷன்ட் வந்து என்னென்னா முன்னாடி வந்துடும். நியூமரேட்டரில் வந்து ரிமைண்டர் மீதி வந்து போடணும். கீழே டினாமினேட்டரில் வந்து என்னென்னா எதால் நம்ம வகுக்கிறோமோ டிவைசரை போடணும். சரியா? இந்த மாதிரி வந்து நம்ம இதை எடுத்து எழுதுகிறோம். 6 1/4 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.